கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, இன்னைக்கு தேதி என்னன்னு பாருங்களேன், மார்ச் 22ஆம் தேதி. இந்த தினம் உலக மலேரியா தினமா அனுசரிக்கப்பட்டு இருக்கு. ஸோ மலேரியா அப்படின்றது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இந்த மழை காலத்துல கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய ஒரு பிரச்சனையை தான் இந்த மலேரியா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபீவராக பரவக்கூடியதாக இருக்கும். பட் இதை தாண்டி நமக்கு இது பற்றின ஒரு விழிப்புணர்வுகள் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மழை காலங்களில் மட்டும்தான் மலேரியா பரவக்கூடியதா, அல்லது மலேரியா அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம தடுக்கிறது, ஒருவேளை மலேரியா வந்துருச்சுன்னா சிவியராக என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் யாரோ சொல்லி எங்கேயோ கேட்குறத விட இந்த மலேரியா துறை சார்ந்தவங்க யாராவது சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் கும்பகோணத்தை சேர்ந்த மாவட்ட சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடிய கோமதி அவர்கள் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட பேசி தான் மலேரியா பற்றின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என் பேர் கோமதி. பொது சுகாதாரத்துறையில் சுகாதார ஆய்வாளராக பணியாற்றுகிறேன். ஓகே மேம், இப்போ ஒரு சுகாதாரத்துறையில் சுகாதார ஆய்வாளராக பணிபுரிஞ்சிட்ருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் எத்தனை வருஷம், எப்படி இருக்குது இந்த அனுபவம்? இந்த துறையில் 30 ஆண்டு காலம் நாங்கள் இப்போ பணி செய்கிறோம். இது எங்களுக்கு பணி நிறைவாக இருக்குது. அதாவது மக்களிடையே நேரடியாக போய் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு இப்போ ஆரம்ப சிகிச்சையும் கண்டுபிடிக்கிறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. ஆரம்பத்துலேயே அவங்கள நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வகையில் இது எங்களை நாங்கள் பெருமையாக தான் நினச்சிக்கிறோம். ஓகே மேம், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் மலேரியா தினத்தில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இந்த மலேரியா தினம் அப்படின்றது ஏன் அனுசரிக்கப்படுது மேம்? மலேரியா உயிருக்கு ஆபத்தான நோய். அதுலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக, மக்களிடையே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஏப்ரல் 25 மலேரியா தினமாக கொண்டாடுறாங்க. இந்த மலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் இருக்கு இல்லையா? ஸோ இது எப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மலேரியா தான் அப்படின்னு? மலேரியா 1887 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் 80ல் 89லலாம் நிறைய பேர் மலேரியானால் பாதிக்கப்பட்டதுனால அப்போ தீவிரமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 1887 கண்டுபிடிச்சி அந்த ஒட்டுண்ணி அதற்கு எதிர்ப்பான மருந்தை கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலேரியா அப்படின்னு எடுத்துக்கும் போது என்னென்ன காரணங்கள்னாலலாம் ஏற்படும்னு சொல்லுவீங்க? என்னென்ன காரணங்கள்னால் தேங்கி நிற்கிற தண்ணி, நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தேங்கி இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் இந்த கொசு உற்பத்தியாகி அந்த அனாஃபிலஸ் பெண் கொசு கடிப்பதன் மூலம் பரவுகிறது. மலேரியா தொற்று அப்படின்னு எடுத்துக்கும் போது மேக்சிமம் அது மழைக்காலங்களில் தான் ஏற்படும் அப்படின்றது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஸோ இது நிஜமாவே இந்த மலேரியாங்கிறது மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று மட்டும்தானா, அல்லது மற்ற சமயங்களில் ஏற்படக்கூடியதா? இல்லை, எல்லா டயத்துலேயும் இந்த நோய் தாக்கம் இருக்கும். எங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கோ, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும், அங்கே மேடியில் தண்ணி நிற்கும். அப்புறம் ராமநாதபுரம், சென்னை இந்த சைட்லலாம் நிறைய தண்ணி இருக்கும். மழை பெஞ்சாலும் மழைக்காலங்களில் நிறைய இடத்துல தண்ணி தேங்கி குட்டை மாதிரி கிடக்கிறதுனால அதுலேயும் இந்த கொசு உற்பத்தி ஆகும், நோய் உண்டு பண்ணும். இப்போ இந்த மலேரியாவை உண்டு பண்ணக்கூடிய கொசு அப்படின்னு ஏதோ நம்ம சொல்லுவோம், பெண் அனாப்ளஸ் கொசு கடிக்கிறதன் மூலமாக பரவுகிறது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு மலேரியா தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு நார்மலாக ஃபீவர் இருக்கும், எல்லாமே நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வர மாதிரி ரெகுலராக வரும். மலேரியாவுக்குன்னு சொல்லி தனியாக சிம்டம்ஸ் எதுவும் இருக்குமா மேம்? மலேரியாவுக்குன்னு சிம்டம்ஸ் இருக்குது. நார்மலாக இப்போ ஜுரம் இருக்கும். இந்த காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு இருக்கும். முறைக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி 12 மணிக்கு ஒரு நல்ல ஜுரம் ஹெவி ஃபீவர் இருக்கும். அடுத்த 1 ஹவரில் சடனாக அப்படியே குளிர்ந்து உடம்பே ஜில்லுன்னு ஆகிடும், ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். அதே மாதிரி ஒரு நாள் கழிச்சோ 24 மணி நேரம் கழிச்சோ திரும்ப அதே காய்ச்சல் வரும். மலேரியா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி முறைக்காய்ச்சல்னு சொல்லிட்டு வரும். இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட நபரும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு சுகாதாரத்துறையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, சுகாதார ஆய்வாளராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வர்றாங்க, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு மலேரியா இருக்குது அப்படின்றத எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க மேம்? இப்போ ஃபீவர்னு வந்துட்டாலே நாங்கள் மறைமுக இரத்த தடவல் தான் பேர். அது எதுக்கு எடுக்கிறோன்னா, அவர் மலேரியா காய்ச்சல் இருக்கலாங்கிற ஒரு அறிகுறி, அதாவது மறைமுகமாக அவருக்கு நோய் தாக்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிபரல் ஸ்மியர் எடுத்து அதை பரிசோதனை பண்ணி நுண்ணோக்கியில் பார்த்து அந்த ஒட்டுண்ணி இருக்கிறத கண்டறிஞ்சிட்டாங்கன்னா அவங்கள அதிலிருந்து
கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். இப்போ மலேரியா சிகிச்சைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சிகிச்சை ஒரு நபர் மலேரியாக்குன்னு சொல்லி அதிகபட்சம் எவ்வளோ நாள் சிகிச்சை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்? அவங்க மலேரியானால் பாதிக்கப்பட்டவங்க குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு குறிப்பிட்ட கால சிகிச்சை இருக்குது. 14 டேஸ் இருக்குது, 3 டேஸ் இருக்குது. அவங்க அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே மருந்து மாத்திரை கொடுத்து அதிலிருந்து அவங்கள மலேரியான்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அவங்க அடல்ட்டு, அதாவது இப்போ 14 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அதுக்குரிய மருந்து மாத்திரையெல்லாம் இருக்குது. அது வந்து 14 டேஸ் இருக்குது. அவங்க அதே மாதிரி ஒட்டுண்ணியோட வகையை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் மாறும். பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இருக்குது, ஃபால்சிபரம் இருக்குது, அதேமாரி மிக்சடு வைரஸ் இருக்குது. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஷெட்யூலும் மாறும். 14 டேஸ் இருக்குது, 3 டேஸ் இருக்குது, 4 டேஸ் இருக்குது. இப்போ மலேரியா தொற்றுங்கிறது இவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி எதுவும் வயது வித்தியாசம் எதுவும் இருக்குமா மேம்? வயது வித்தியாசம்னு சொல்ல முடியாது. மலேரியானால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தால் அவரை கடித்த கொசு நம்மளே கடித்தாலும் நமக்கும் அந்த நோய் தாக்கம் வரும், ஃபீவர்லாம் வரும். இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாங்கனாக்கா சீக்கிரம் அஃபெக்ட் ஆவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் குழந்தை எல்லாருமே ப்ரெக்னன்சி உமன் எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டுருச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது, வீட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அறிகுறியெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். எங்கள் முன்னிலையெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்து 14 டேஸ் அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே பிளட் ஸ்மியர் எடுத்து அவங்களில் யாருக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வீட்டை மையமாக வச்சு ஒரு 250 பேருக்கு ரத்த தடவல் எடுப்போம். 50 வீட்டை சரௌண்டிங்காக நாங்கள் ரத்த தடவல் எடுப்போம். ஏன்னா இந்த பேரசைட் வந்து 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும், மஸ்கிட்டோ. அதனால் அங்கே வேறு யாரும் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு 3 மாதம் வரைக்கும் எடுத்து பார்ப்போம். இப்போ மலேரியா அப்படின்னு எடுத்துக்கும் போது அதிகமாக இப்போ ஒருத்தருக்கு அந்த கொசு கடிச்சிருச்சுனாலே அந்த தொற்று மூலமாக நிறைய பேருக்கு பரவ வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அந்த நோயாளியே நாங்கள் கண்டறிந்து அவருக்கு மருந்து மாத்திரை கொடுத்து அவரை கொசுவால் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அந்த தொற்று பரவாமல் இருக்கணும்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? தொற்று பரவாமல் இருக்குன்னா வீட்டில் வந்து ஜன்னல் இதுக்கெல்லாம் கொசுவால் பயன்படுத்திக்கலாம். சாயங்காலம் ஆனதுமே கொசு விரட்டியை போட்டுக்கலாம். வீட்டை சுற்றி முக்கியமாக தண்ணி தேங்காமல் கொசு உற்பத்தியை ஆகாமல் பார்த்துக்கணும். இதுதான் மெயின். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பணி அனுபவத்தில் நீங்கள் ஒரு 30 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த அனுபவத்தில் மலேரியாவால் பாதிக்கப்பட்ட நபர் குறித்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இருந்தால் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்டவங்க எங்கள் சைடில் வந்தவங்க எல்லாமே சென்னை அந்த சைட்லேருந்து ஒர்க் பண்ணவங்க தான் வந்திருக்காங்க. நம்ம ஏரியாவிலேருந்து யாருக்குமே இந்த மாதிரி மலேரியா காய்ச்சல் வந்ததில்லை. மலேரியா நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வந்து கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா சென்னையில் அவங்க அஃபெக்ட் ஆகி அவங்க இங்கே வந்து பிளட் ஸ்மியர் கொடுத்து எடுத்து பார்த்ததில் கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அவங்கள சேஃபாக அவங்க போயிடுவாங்க. ஏன்னா ஒர்க் பர்டனுங்கிறதுனால அவங்க 1 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. திரும்ப அவங்கள நாங்கள் 12 மாதம் வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஸ்மியர் எடுத்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்கள் கண்காணிப்பை விட்டு அவங்க போவாங்க. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா மலேரியா அப்படின்ற ஒரு தொற்று நோய் ஏற்பட்டுருச்சுன்னா உயிரிழப்பு வரையும் கொண்டு போய் விட்டுருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ வந்து எல்லாருக்குமே அது சாத்தியமா, அல்லது யாரெல்லாம் முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா சரி பண்ணிடலாம் அப்படின்ற வாய்ப்புகள் எதுவும் இருக்கா இதில்? பிளட் ஸ்மியரில் அதாவது ஃபீவர்னு வரும்போது அவங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காமல் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் வந்தாலும் அவங்களுக்கு மலேரியான்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள உயிரை சேவ் பண்ணிவிடுவோம். அதாவது அவங்க இம்யூனிட்டி கம்மியாக இருந்து வேறு ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் தான். இது வரைக்கும் எங்கள் சைடில் அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடந்தது கிடையாது. இப்போ நீங்கள் அதிகமாக மலேரியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதிகமாக பார்க்கக்கூடிய பகுதிகள்னால் எதுவாக இருக்கும்? இப்போ மலேரியா வந்து இந்த சைட்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அங்கெல்லாம் நிறைய வீட்டுக்கு வீடு, ஏன்னா அந்த சைட்லலாம் தொட்டி இருக்கும். வீட்டுக்கு வீடு தொட்டி, தென்னை மர ஓலை இருக்குல்ல, அதை ஊற போடுவாங்க. அதில் நிறைய அனாப்ளஸ் கொசு ப்ரீடிங் ஆகும். அவங்க வீட்டிலலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு காய்ச்சலில் படுத்திருப்பாங்க. நிறைய இருக்கும். எங்கள் சைடில் கேஸே ரிப்போர்ட் ஆகாது மேடம். சென்னை, ராமநாதபுரம் அந்த சைடில் ஒர்க் பண்ணிட்டு வராங்களா அவங்க தான் அந்த மலேரியானால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து பிளட் ஸ்மியர் கொடுத்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த மலேரியாவுக்கான இந்த தினத்தில் மலேரியா பற்றின விழிப்புணர்வு விஷயங்கள் ஏதாவது நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறீங்களா? இப்போ சொன்ன தகவல் எல்லாத்தையுமே நேயர்கள் அனைவரும் மக்கள்கிட்ட எடுத்து கூறி காய்ச்சல்னு வந்தால் உடனே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரணும், ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும், வைத்தியம் பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க போய் தனியாக போய் மெடிக்கல்லையோ சுய மருந்து வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்டு அது பண்ணக்கூடாது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்துட்டாலே அவங்க பிளட் ஸ்மியர் எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு 2-3 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. முடியாத பட்சத்தில் அவங்க அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி மேல் சிகிச்சைக்கு பரிந்துரைச்சு அதிலிருந்து அவங்களே மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரி தகவலாம் மக்களிடையே கொண்டு போகிறதுக்கு
ஓகே, இப்போ மலேரியா பாதித்தவங்களுக்குன்னு சொல்லி ஏதாவது உணவு பழக்க வழக்க முறைகள் இருக்குமா? இவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும்? உணவு பழக்க வழக்கம்லாம் எதுவும் அப்படி கிடையாது. அவங்க நார்மலாக எப்போதும் போல் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு, அதாவது காரம் இல்லாமல் சாப்பிடணும். எந்த ஒரு தொற்று நோய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் மழைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கஷாயம் வீட்டில் செஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க. நிலவேம்பு கஷாயம் மாதிரி ஏதாவது கஷாயங்கள் இருக்கும். ஸோ மலேரியாவுக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கஷாயங்கள் எதுவும் இருக்கா, அல்லது வீட்டில் மூலிகைகள் மூலமாக எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? மலேரியா பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் தான். எங்களை இப்போ அந்த ஒட்டுண்ணி வகைக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஷெடியூல் தான். இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் சார்ந்து இந்த மலேரியா பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. ஸோ ஒரு பெண்ணாக உங்களுடைய இந்த ஒரு சுகாதார பணி பயணம் எப்படி இருக்குது மேம்? இப்போ நாங்கள் ஒர்க்கில் வந்து இந்த சுகாதாரத்துறையில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் மன நிறைவாக இருக்குது. இந்த துறையில் வந்து பல்வேறு நோய்க்கான இதெல்லாம் பார்த்துருக்கோம். கொரோனா டயத்துலலாம் ரொம்ப சிவியராக வேலை பார்த்தோம். அதாவது நாங்கள் ஃபுல்லாகவே நம்ம கவர்மெண்ட் சொல்கிற ப்ரிகாஷன் படி நாங்கள் எல்லாமே சேஃபாக தான் போவோம். ஏப்ரல்லாம் போட்டுட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் போவோம். நோயாளியை வந்து அவங்க வந்து பயந்துட்டு வரமாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள போய் நேரடியாக பேசி அவங்கள வெளியில் வர சொல்லி அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தி அந்த நோயிலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்களாம் காப்பாற்றிருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய அதான் சார். அதாவது நாங்கள் இருந்தாலும் இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஏன்னா வீட்டில் உள்ளவங்களும் பாதிக்கப்படுவாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி வெளியில் வர வச்சு அவங்கள ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தி அவங்க க்யூர் ஆனதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல, நீங்கள் போயிட்டு மலேரியா செக் பண்ண போகிறோம், உங்கள் வீட்டில் கொசு இருக்கான்னு பார்க்க போகிறோம் அப்படின்றப்போலாம் நிறைய அது பிரச்சனையாகும்ல, அது ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து அப்படி விட்டுற முடியாது. ஒரு மலேரியா காய்ச்சல் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அந்த ஏரியாவில் இருந்துட்டாங்கனால அந்த ஊரில் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, வார்டு மெம்பரு, மகளிர் சுய உதவிக்குழு இவங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுத்து ஒட்டுமொத்த ரத்த தடவல் எடுக்கணும். அந்த 50 வீட்டில் உள்ளவங்களும் எல்லாரும் எடுத்து பார்த்தா தான் யாருக்காவது அந்த கொசு கடித்து அந்த ஒட்டுண்ணி இருந்து பாதிக்கப்படக்கூடாது. அதனால் மறைமுக ரத்த தடவல்னு சொல்லி 3 மாதம் தொடர்ந்து எடுத்துருவோம். இந்த மாதம் 21ஆந்தேதி எடுக்கிறோன்னா அடுத்த மாதம் 21ஆந்தேதி அந்த ஏரியாவில் 50 வீட்டை கவர் பண்ணி 200 சிமியர் எடுத்துருவோம். இப்போ சொன்னீங்களே உங்களை கடிச்ச கொசு என்னையும் கடிக்குதுன்னா அப்போ மலேரியா தொற்று அது மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் ஒருத்தருக்கு மலேரியா அந்த ஃபீவர் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க மூலமாக டேரெக்டாக மற்றவங்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது மலேரியா ஃபீவர் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட அந்த இன்ஃபெக்ஷன் லோடு குறைஞ்சி அவங்கள கடித்த கொசு திரும்ப கடிக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் அவங்கள ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கொசுவால் பயன்படுத்தி அவங்க வீட்டில் உள்ளவங்கள முதல்ல கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கான்டாக்ட் சிமியர்லாம் எடுத்து பார்த்துரும். மலேரியா வந்து ஒரு நபர்கிட்டேருந்து இன்னொரு நபர்கிட்ட பரவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கொசுக்கடியினால தான் பரவும். கொசுக்கடியினால் மட்டும்தான் பரவக்கூடியதாக இருக்குது. பாதிக்கப்பட்ட நோயாளியை கடிச்சிட்டு நம்மளை கடிக்கும்போது அந்த மலேரியா காய்ச்சல் வரும். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, சுகாதாரத்துறையிலையும் இப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்னால் என்னவாக இருக்கும் மேம்? எல்லாரும் வந்து தைரியமாக செயல்படணும், வேலை பார்க்கணும், எதிலும் பயப்படக்கூடாது, தன்னம்பிக்கையோடு செயல்படணும். எந்த துறையில் வேலை பார்த்தாலும் தைரியமாக இருந்து செயல்படணும். இதுதான் என்னுடைய. ஓகே மேம், இதுவரையும் பார்த்தீங்கன்னா மலேரியா சார்ந்த நிறைய விஷயங்கள், நிறைய விழிப்புணர்வை நம்ம அதிரை எஃப்எம் நேயர்கள் கூட ஷேர் பண்ணிங்க. இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய தகவல் என்ன? அதிரை எஃப்எம் மூலமாக இந்த நேயர்கள் அனைவரும் இத்தகவல்களை பரிமாறிக்கொண்டு நம்ம ஏரியாவிலையும் இந்த மாதிரி யாரும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அந்த ஃபீவர்னு வந்தாலே அவங்கள வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பிவிடுங்க, அங்கேயே எல்லாமே பார்த்துப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நான் சார்ந்துள்ள பொது சுகாதாரத்துறை சார்பாக அதிரை எஃப்எம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேயர்களே, இதுவரையும் இந்த மலேரியா தொற்று பற்றின நிறைய நல்ல விழிப்புணர்வு விஷயங்களை நீங்களும் கேட்டு தொடர்ந்து பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை மற்றவர்கள் கூடவும் நீங்கள் பகிர்ந்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம நிகழ்ச்சியில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண கும்பகோணத்தை சேர்ந்த கோமதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் கூறி விடைபெறப் போவது நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா 7337769004 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். டெய்லியும் காலையில் இதே போல டியூன் பண்ணுங்க 7:30க்கு அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.